என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா மேடம், நான் ரியாலிட்டி தான் சொல்றேன். எல்லா ப்ரொஃபசர்ஸும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவங்களுக்கு பிரசன்ட் ஸ்டூடெண்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்றதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. இப்போ இவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது மேடம். சார், உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா கூட அதை புடிச்சுக்கிட்டு அவன் மேல வந்துருவான் சார். மேடம், உங்களுக்கு புரியுதா? ஒரு பேப்பர் 2 பேப்பர்னா பரவாயில்ல, 14 பேப்பர்ஸ் அரியர் வச்சிருக்கான். செகண்ட் இயர்ல இருந்து ஒரு பேப்பர் கூட கிளியர் பண்ணல. சப்ஜெக்ட் தாண்டி எல்லா ப்ரொஃபசர்ஸ் கிட்டையும் ஏகப்பட்ட பிரச்சனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். மேடம், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்களே இந்த காலேஜ்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த காலேஜ் பத்தின சில டிஃபிகல்டிஸ் எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒர்க் ப்ரெஷரை தாண்டி உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணாதான் உண்டு. அதுக்கு ப்ரொஃபசர்ஸ் உங்க பையன் மேல நல்ல அபிப்பிராயத்தோட இருக்கணும். அதுவும் கிடையாது. ஏம்பா, நீதான் ஒரு படையோட சுத்துவியே, அவங்க யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? இல்லை சார், அவங்க ஜாப்ல பிளேஸ் ஆகிட்டாங்க, ட்ரைனிங்ல பிஸியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, அவங்க லைஃபை அவங்க பார்க்க வேண்டாமா? சரி, ஓகே மேடம், நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ணல. நான் கிளியரா சொல்றேன், உங்க பையனோட ட்ராக் ரெக்கார்டெல்லாம் பார்த்தா எனக்கு கோவம் தான் வரும். சப்போர்ட் பண்ணுங்கிற எண்ணமே வராது. இப்போ நான் பண்ற ஹெல்ப் கூட உங்களுக்காக மட்டும்தான். நான் ப்ரொஃபசர்ஸ் கிட்ட பேசி நோட்ஸ் எல்லாம் வாங்கி தரேன். அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. மற்றபடி கைட் பண்றது, கோச் பண்றது இதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே சார், இது போதும் சார். நீங்க நோட்ஸ் மட்டும் கொடுக்க சொல்லுங்க சார். அதை வச்சு என்னோட சைட்ல இருந்து நான் சப்போர்ட் பண்றேன் சார். தர்ஷன், இதே அம்மாவை பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு மோசமெல்லாம் பேசியிருக்க. எல்லாம் என் காதுக்கு வரும். நீ உன் அம்மாவை எவ்வளவு கேவலப்படுத்தி பேசியிருக்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஓடி வந்து நிக்கிறாங்க பாரு.